ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் மை சேனல் ஹிந்தி பேசலாம் குயிக்லி. இந்த சேனலோட நேமை போலவே உங்களை ஈஸியாக என்னால் ஹிந்தி பேச வைக்க முடியும் ப்ராக்டிஸ் மூலியமாக. நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் டே நைட் உங்களுக்கு டைம் எப்பப்போ கிடைக்குதோ அப்போல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்களாக்கும் நீங்கள் ஹிந்தி சூப்பராக பேசிடுவீங்க. அப்படி உங்களால் கொஞ்சம் பேசுகிறது நீங்கள் கரெக்டாக இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல, யார்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு நீங்கள் பர்சனல் கோச்சிங்க்கு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க. உங்களுக்கு 30 நாளையில் உங்களுக்கு சூப்பராக நான் ஹிந்தி கற்றுக் கொடுக்க முடியும். ஃபீஸ் அவ்வளோலாம் கிடையாது, அதிகம் கிடையாது, கம்மி தான். நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஆர்வம் இருந்தால். நான் யார் என்ன அப்படின்றத நான் ஹிந்திலே சொல்கிறேன், அதை பக்கத்தில் தமிழில் எழுதி போட்டுடுறேன் டைப் பண்ணி. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும், எனக்கு ஹிந்தி நல்லாவே தெரியும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு நம்பிக்கை வரும். मेरा नाम महेश्वरी है, मैं तमिलनाडु की रहने वाली हूँ. तेनी डिस्ट्रिक्ट है हमारा गांव, वहाँ पे एक छोटा सा विलेज है. मेरा जन्म नागपुर के पास एक छोटा सा गांव है, वहाँ पे हुआ. और मैं पली बड़ी, मेरी पढ़ाई लिखाई वहीं हुआ. शादी के बाद मैं मध्य प्रदेश में रहती हूँ. सो मुझे हिंदी मराठी दोनों ही भाषा आती है. तो मैं आसान तरीके से आपको हिंदी सिखा सकती हूँ. உங்களுக்கு ஹிந்தி சூப்பராக என்னால் சொல்லிக் கொடுக்க முடியும், உச்சரிப்பு நல்லாவே சொல்லிக் கொடுக்க முடியும். நீங்கள் அனார்கா அதெல்லாம் கற்றுக்கணும் ஆசைப்பட்டீங்களா, அதையும் கற்றுக் கொடுக்க தயார். இல்லைங்க எங்களுக்கு படிப்பறிவெல்லாம் தேவையில்லைங்க, எங்களுக்கு ஜஸ்ட் பேச தெரியணும் அவ்வளோதான் அப்படின்னா உங்களால் பேச கற்றுக்கிற அளவுக்கு நான் சொல்லித்தருவேன். இல்லைங்க நான் படிக்கணும், எழுதணும் ப்ளஸ் பேசணும் அப்படின்னாலும் நான் கற்றுக் கொடுக்க ரெடி. எல்லா விதத்துலேயுமே நான் கற்றுக் கொடுக்க ரெடி. ஸோ சின்ன சின்ன வாக்கியங்களை நான் சொல்கிறேன். இப்போ ஒருத்தரை பார்த்த உடனே தும்ஹாரா நாம் கியா ஹே அப்படின்னா உங்கள் பெயர் என்ன அப்படின்னு அர்த்தம். ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னா உங்களுடைய பெயர் என்ன அப்படின்னு அர்த்தம். தேரா நாம் கியா ஹே அப்படின்னா உன்னுடைய பெயர், உன் பெயர் என்ன அப்படின்னு அர்த்தம். மூணுத்துக்குமே ஒரே அர்த்தம். சொல்ற வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குற வார்த்தை தான் ஆப் அப்படின்றது ரொம்ப மரியாதை, தும்ன்றது கொஞ்சம் கம்மியான மரியாதை, தூன்றது மரியாதையே கிடையாது. நீ அப்படின்ற வார்த்தை, உன், நீ அப்படின்ற வார்த்தை. ஸோ மூணுமே ஒரே வார்த்தை தான். உங்க பேர் என்ன அப்படின்னு அர்த்தம். அதுல நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ அது உங்களுடைய இஷ்டம். அப்போ ஆப்போசிட்ல இருக்கிறவங்க பதில் கொடுக்குறாங்க. இப்போ நீங்களே பதில் கொடுக்குறீங்க. ஏன்டா நீங்கள் கேட்குறீங்க தேரா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்குறீங்க, ஆப்கா நாம் கியா ஹே அப்படின்னு கேட்குறீங்க. மேரா நாம் மகேஸ்வரியே, என்னுடைய பேர் என்ன அப்படின்னா மேரா நாம் ஏதோ உங்க பேரு, அந்த பேரு அப்படி சொல்லிருங்க. அதுக்கப்புறம் आप कहाँ के रहने वाले हो, आप कौन से गांव के रहने वाले हो, आप कौन से शहर के रहने वाले हो, आप कौन से सिटी के रहने वाले हो. எல்லாத்துக்குமே ஒரே கேள்விதான். சிட்டினா தெரியும், காவ்னா சின்ன உங்க கிராமம் என்ன, ஸ்டேட்டு எல்லாமே கலந்து நம்ம இங்கிலீஷை கலந்து பேசணும்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம சீக்கிரமாகவே பேசி பழகிடலாம். ஃபுல்லாக டோட்டலாகவே ஹிந்தி பேசணுன்னாலும் நீங்கள் பேசலாம். இங்கிலீஷ் கலந்து பேசணும்னா உங்களுக்கு ஈஸியாக பேசுறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ யாரும் படிக்காம கிடையாது, அந்த காலத்தில் படிக்காம இருந்தாங்க. ஸோ ஃபுல்லாகவே ஹிந்தியில் பேசினா மட்டும்தான் புரியும். இப்போ படித்தவங்கன்றதுனால நீங்கள் இடையில ஹிந்தியில் இங்கிலீஷை கலந்து பேசுனீங்களாக்கும் உங்களுக்கு பேசுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு புரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ அவங்க கேட்டுட்டாங்க ஆப் கஹாக்கே ரஹனே வாலே ஹோ, நீங்கள் எங்கே இருக்கிறவங்க, உங்களுடைய ஊர் என்ன, நீங்கள் எந்த ஊரை சேர்ந்தவங்க, எல்லாமே இந்த கேள்வியில் அடங்கிருச்சு. அப்போ நம்ம பதில் சொல்லணும். நான் தமிழ்நாடை சேர்ந்தவன், மே तमिलनाडु की रहने वाली हूँ. अब तमिलनाडु एंद ऊर, मैं तेनी डिस्ट्रिक्ट की एक छोटा सा गांव, एक चिन्ना विलेज, तेनी डिस्ट्रिक्ट और चिन्ना ग्रामத்தை சேர்ந்தவ நான். यहाँ क्या कर रहे हो, இங்க என்ன பண்றீங்க. यहाँ मेरा जॉब है, இங்க वर्क பண்றேன், ஜாப் இருக்கு அப்படின்னு சொல்றது. यहाँ मैं काम कर रही हूँ ना பொண்ணு இல்லையா, அதனால मैं कर रही हूँ. यहाँ मेरा जॉब है, मैं यहाँ काम कर रही हूँ, या இல்லனா मैं यहाँ वर्क कर रही हूँ. அதே பையனா இருந்தா मेरा यहाँ जॉब है, मैं यहाँ काम कर रहा हूँ. அந்த कर रही हूँ ना பொண்ணு, कर रहा हूँ ना பையன். आपने खाना खा लिए,
நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறது. அதுக்கு பதில் हाँ मैंने खाना खा ली. நான் பொண்ணு இல்லையா, அதனால मैंने खाना खा ली ना நான் சாப்பிட்டேன்னு அர்த்தம். मैंने खाना खा लिया அப்படின்னா நான் சாப்பிட்டேன்னு பையன் சொல்ற மாதிரி அர்த்தம். खानाன்றது சாப்பாடு, मैंनेன்றது நான், खा लियाன்றது நான் சாப்பிட்டுட்டேன் அப்படின்னு அர்த்தம். क्या खाया, खाने में क्या खाया எல்லாம் சேர்த்து ஒரு வார்த்தைக்கு ஒரு வார்த்தை சேர்த்து சொல்லலாம். இல்ல ஷார்ட்டா क्या खाए அப்படின்னு சொல்லலாம். क्या खायाனா பையனை கேட்கறது, क्या खाई அப்படின்னா பொண்ணை கேட்கறது, क्या खाए அப்படின்னா காமனா கேட்கறது. அப்ப அதுக்கு நம்ம ஒரு பதில் சொல்லணும் இல்லையா. मैंने दाल चावल खाई. இல்லாட்டி நான் குழம்பு, என்ன குழம்பு அப்படின்னா ஒரு கார குழம்போ இல்ல ஏதாவது ஒரு குழம்பு, அந்த குழம்பை பத்தி நம்ம சொல்லலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு குழம்பு நான் சாப்பிட்டேன் அப்படின்னா பட்டான்றது மத்திய பிரதேசல சொல்லுவாங்க. ஆனா பயங்கன் தான் ஹிந்தி வார்த்தை. बैंगन आलू की सब्जी, உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போட்ட குழம்பு. கிரேவி அப்படின்னா குழம்பா வச்சுக்கிறது. பொரியல் அப்படின்னா சூக்கி சப்ஜி. கிரேவி அது இங்கிலீஷ் வார்த்தை இல்லையா, அதை நம்ம சேர்த்து சொல்லிக்கிறலாம் தான். இப்போ இங்கிலீஷ் காமனா எல்லாத்துக்கும் தெரிய ஆரம்பிச்சிருச்சுல, படிக்கிறாங்க எல்லாருமே, பிள்ளைங்க பெரியவங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியுது. அப்ப கிரேவின்னு சொல்லிக்கிறலாம். இல்ல அதுவும் ஹிந்தில தான் சொல்லணும் அப்படின்னா ரசேதார் சப்ஜி, ரசேவாலா சப்ஜி அப்படின்னா கொஞ்சம் தண்ணியா இருக்குல்ல, அந்த மாதிரி குழம்பு நான் வச்சிருக்கேன். பொரியல் மாதிரி செஞ்சிருக்கோம்னா சூக்கி சப்ஜி அப்படின்னு சொல்லலாம். இப்ப आपका परिवार में कौन कौन है அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியில யார் யார் இருக்கா அப்படின்னு கேக்குறது. आप शादीशुदा हो या कुवारे हो. शादीशुदाனா நீங்க கல்யாணம் முடிஞ்சவங்களா அப்படின்னு அர்த்தம். குவாரே ஹோ அப்படின்னா நீங்க பேச்சுலரா அப்படின்னு அர்த்தம். பொண்ணா இருந்தா குவாரி ஹே கியா அப்படின்றது. குவாரினா பொண்ணு, குவாரா ஹே அப்படின்னா கல்யாணம் முடியாதவங்க, பொண்ணு பையன். ரீ குமாரி, குவாரி குவாரா அப்படின்றது. சாதிஷுதானா ரெண்டு பேத்துக்குமே ஒரே மாதிரி தான் சாதிஷுதான்னு சொல்லுவாங்க. இப்ப பையனா இருந்தா மேரி பீவி இல்லாட்டி பத்னி. இங்கிலீஷ்ல சொல்லணும்னா வைஃப்னு சொல்லலாம். மேரி பீவி दो बच्चे, एक लड़का एक लड़की. दो बच्चेனா ரெண்டு பசங்க, ரெண்டு பிள்ளைங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். மம்மி பாப்பா, மாதா பிதா. பாப்பா மம்மி, மம்மின்ற வார்த்தை அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், நான் இங்கிலீஷ் கலந்து பேசுனீங்களா உங்களுக்கு ரொம்ப சரளமா இருக்கும். இன்னும் மாதா பிதான்றது நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அதிகமா மம்மி பாப்பான்னு தான் அதிகமா சொல்லுவாங்க. மகாராஷ்டிரால நீங்க இருந்தீங்களாக்கு பாபா, பாபா மம்மி. ஆயின்றது மராட்டி, அம்மான்னு கூட சொல்லுவாங்க, அது கிராமத்துல மத்திய பிரதேசல. மம்மி பாப்பான்னு தான் அதிகமா சொல்லுவாங்க. மேரி மம்மி, நீங்க சரளமா பேசணும் இல்லையா, அதனால மம்மி பாப்பா. மேரி மம்மி, मेरे मम्मी पापा, मेरी बीवी, दो बच्चे रहते हैं हमारे घर पे அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நம்ம ஈஸியா பேசணும் அப்படின்னா நம்ம பிராக்டிஸ் அதிகமா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் வாய்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நீங்க என்ன காண்டாக்ட் பண்ணீங்களாக்கும், நீங்க மெசேஜ் பண்ணீங்களா, வாய்ஸ் மெசேஜ்ல நீங்க என்னென்ன பேசுறீங்க, உங்களுக்கு என்னென்ன தப்பு வருது அப்படின்னு நான் பிழைகளை கண்டுபிடிச்சு நீங்க இப்படி சொல்லக்கூடாது இப்படிதான் சொல்லணும் நான் கத்து கொடுப்பேன். அப்ப நீங்க அதிகமா பேசுவீங்க, சீக்கிரமா பழகிடுவீங்க. நான் போடுற வீடியோவை பார்த்து பழகணும் அப்படின்னா அதுவும் ஓகே தான். உங்களுக்கு எது விருப்பமோ அப்படி செஞ்சுக்கோங்க. என்னால் ஈஸியாக உங்களை நான் ஹிந்தி பேச வைக்க முடியும். தமிழ் எப்படி நீங்கள் இவ்வளோ நல்லா பேசுகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 வருஷம் தமிழ் பேசணும், பழகணும், படிக்கணும் அப்படின்னு எங்கள் அம்மா எங்கள் சித்தி வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க சென்னையில். அதனால தான் நான் தமிழும் பேசவும் தெரியும், படிக்க எழுத தெரியும். ஆனால் ஹிந்தி தான் அதிகமாக நாங்கள் யூஸ் பண்ணுறது. வெளியில் வாசல் கதவை திறந்தாலே ஹிந்தி தான். ஸோ ஹிந்தி சரளமாக பேசுவேன். ஹிந்தியில் ஒரு சேனல் கூட இருக்குது எனக்கு. அது ஸ்டோரி சொல்லுவேன், காமெடி ஷார்ட்ஸ் அது மாதிரி போடுவேன். உங்களுக்கு ஹிந்தி கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருந்தீங்கன்னா நான் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்புறம் நம்ம என்ன உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹிந்தி பேச வரும், இல்லை டோட்டலாகவே நீங்கள் ஜீரோ, ஹிந்தி எதுவுமே தெரியாது, எப்படி இருக்கீங்க அப்படின்றத வச்சு உங்களுக்கு நான் எப்படி கற்றுக் கொடுக்கணுன்றதை நம்ம பேசலாம். அதே போல் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹிந்திக்காரவங்க தமிழ் பேசணும் அப்படின்னு ஆர்வமாக இருந்தால் இந்த நம்பரை கொடுங்க. அவங்களுக்கு நான் தமிழும் சொல்லித்தர முடியும் என்னால். ஏன்னா 2 பாஷையுமே என்னால் எழுத படிக்க முடியும் அப்படின்றதால
பேசவும் முடியும் அப்படின்றதால அவங்களுக்கு நான் தமிழும் நல்லா சொல்லித்தர முடியும். உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹிந்திக்காரவங்க இருந்தால் தமிழும் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அவங்க தமிழ்நாட்டில் ஹிந்திக்காரவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க, தமிழ்நாட்டில் தமிழ் பேச வரமாட்டேங்குது அப்படின்னு தமிழ் பேசணும்னு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த நம்பரை கொடுங்க. நான் உங்களுக்கு தமிழும் கற்றுக் கொடுக்க முடியும் என்னால். मिलते हैं अगले वीडियो में, तब तक के लिए जय हिंद, जय भारत, धन्यवाद। चैनल को ज़रूर सब्सक्राइब कीजिए, लाइक कीजिए, शेयर कीजिए, कमेंट कीजिए आपको कैसा लगा। मिलते हैं अगले वीडियो में, धन्यवाद।